நண்பர்களே வணக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இளமையான ஆற்றல் நிறைந்த புன்னகைக்கும் ஒரு மாற்றமே அடையாளான ஜூலியன் மேண்டில பார்த்து ஜான் ஆச்சரியப்பட்டதோட நாம் முடித்தோம். ஜானுக்கு இப்பயும் ஒரு என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னா, எப்படி ஒரு வயதான தோற்றமுடைய ஒருவர் உடல் வலிமையோடையும் உடல் பொலிவோடையும் ஏன் உயிரோடையும் கூட சில வருடங்களில் மாற முடியும் அப்படிங்கிற ஆச்சரியம் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கு. இப்போ ஜூலியன் மேண்டில் பேச ஆரம்பிக்கிறார். பெரிய சட்ட உலகத்தில் நான் வாழ்ந்தேன், அதில் பெரிய வழக்கறிஞராக இருந்தேன். இது என்னுடைய உடலில் மிகப்பெரிய மோசமான தாக்கத்தை உருவாக்கிடுச்சு. உயிரை விடு அல்லது வழக்கறிஞர் தொழிலை விடு அப்படின்னு என்னோட மருத்துவர்கள் எனக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க. அந்த எச்சரிக்கை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்குச்சு. என்னோட இளமை காலங்களில் இருந்தது போல் இல்லாமல் சட்டத்துறை இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரொம்ப குறைந்த மகிழ்ச்சியாகவும் பெரிய அளவுக்கு ஒரு வியாபாரமாகவும் மாறிடுச்சு அப்படிங்கிறத சொல்கிறார். அவர் எப்படி அனைத்து உடைமைகளையும் விற்றுட்டு இந்தியாவுக்கு போனார் அப்படிங்கிறதையும் ஜூலியன் மேண்டில் ஜான்கிட்ட சொல்கிறாரு. ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து இன்னொரு சின்ன கிராமத்துக்கு சில நேரத்தில் நான் நடந்து போவேன், சில நேரங்களில் நான் ரயிலில் பிரயாணம் செய்வேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. நாட்கள் உருகி வாரங்களாகும்போது ஒரு புதிய சூழலில் மீண்டும் உயிர் பெற்றதாக நான் உணர தொடங்கினேன். என் குழந்தை பருவத்திலிருந்தே எனது இயற்கை ஆர்வமும் கற்பனையும் மீண்டும் வர தொடங்குச்சு. நான் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதை இப்போ நான் உணர தொடங்கினேன். நான் மீண்டும் சிரிக்க தொடங்கினேன். நான் இந்தியாவுக்கு போனதுனுடைய நோக்கம் என்னென்னா, அதிகமான பணி செஞ்சு களைச்சி தோண்டு போன என்னோடய மனசை புதுப்பிக்க தானே தவிர்த்து ஒரு ஈஸியான எளிமையான விடுமுறைக்கானதாக நான் அதை பார்க்கல. காலம் கடப்பதற்கு முன்பாகவே நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்தியாவுக்கு போனேன் அப்படின்னு சொல்கிறார். அதிகமாக ஆராயும் போது 100 ஆண்டுகளுக்கும் அதிகமான வாழ்நாளை கொண்ட இந்திய ஞானிகளை பற்றி நான் அறிஞ்சு கொள்ள முடிஞ்சிச்சு. அவர்களுக்கு அதிகமாக வயதானாலும் இளமையாகவும் ஆரோக்கியத்துடனும் ஒத்திசைவான ஒரு செயல்பாட்டோட உடல் வலிமையோட இப்போவும் வாழ்கிறாங்கன்னு நான் கேள்விப்படுறேன். அதிகமான பயணத்தை நான் செய்யும்போது அதிகமான மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை பெற்ற ஞானிகளை பற்றியும் என்னால் அறிஞ்சிக்க முடியுது. பயணத்தோட ஆரம்ப காலங்களில் மிக மரியாதைக்குரிய பல ஆசிரியர்களை நான் சந்தித்தேன் அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறார். அவர்கள் எல்லாருமே என்னை மிகவும் மகிழ்ச்சியாக வரவேற்றாருங்க. எனது பந்தய குதிரையிலிருந்து ரோலக்ஸ் கடிகாரம் வரையும் அனைத்தையும் இதுக்காக நான் விற்றுட்டேன். ஆச்சரியம் தாங்காமல் இப்போ ஜான் கேட்குறாரு, இந்த முடிவுக்கு உங்களுக்கு எப்படி தான் வர முடிஞ்சுது, இது முடிவு உங்களுக்கு கடினமாக இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இப்போது ஜூலியன் மேண்டில் என்ன சொல்கிறாருன்னா, உண்மையாலுமே நான் செஞ்ச வேலையிலேயே ரொம்ப ஈஸியானது என்ன அப்படின்னா, இது எல்லாத்தையும் நான் விற்றது தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆல்பர்ட் கேமஸ் ஒரு முறை சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறார். இப்போது இருப்பது அனைத்தையும் கொடுத்து விடுவது தான் உண்மையான ஈகவனத்தை நோக்கி நகர்த்துவதாக சொல்லப்படும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஆல்பர்ட் கேமஸ் சொன்னதாக சொல்கிறார். நான் மாறணும்னா எனக்கு நல்லா தெரியும், என் இதயம் சொல்கிறது தான் நான் கேட்க முடியும், என் மற்ற எந்த விஷயத்தையுமே நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதையும், என்னோடய வாழ்க்கையில் நான் பல விஷயங்களை விடுவிக்கும் போது தான் என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் ரொம்ப எளிமையாகவும் அர்த்தமுள்ளதாகவும் ஆணுச்சு அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் அவர் சொல்கிறார். வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை துரத்தி நேரத்தை நான் செலவிடுறதை விட்டுட்டேன். என் வாழ்க்கையில் நான் பழையவற்றை எல்லாத்தையும் விடுவிக்கும் போது தான் எனது வாழ்க்கையில் மிகவும் எளிமையாகவும் அர்த்தமுள்ளதாகவும் ஆச்சு அப்படின்னு சொல்கிறார். வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை துரத்தி நேரம் செலவிடுவதெல்லாம் நிறுத்திட்டேன், சிறியவற்றை கொண்டு மகிழ்ச்சி அடைய நான் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எல்லாம் நிலா ஒளியில் நட்சத்திரங்கள் நடனமாடுவதை ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். கோடை காலத்தில் சூரிய ஒளிக்கதிர்கள்னால மூழ்கி திளைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஜூலியன் மேண்டில் காஷ்மீர் பகுதியில் இருக்கும்போது கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு ஞானியை சந்திக்கிறார். அவரும் இவரை போலவே முன்னால் ஒரு வழக்கறிஞராக இருந்தவர் தான்.
அவரும் இவரை போலவே செல்வங்களையும் எல்லாத்தையும் துறந்துட்டு அந்த இடத்துக்கு வந்தவர். இந்த உலகத்தை மேலும் சிறந்த இடமாக மாற்றுவதற்கு அப்படிங்கிறது என்னுடைய நோக்கங்கிற அடிப்படையில் அவர் வந்ததாக சொல்கிறார். இப்போல்லாம் நான் கொடுக்கறதுக்காக தான் வாழ்கிறேன் அப்படின்னு ஜூலியன் சொல்கிறார். நான் தேவைப்படுவங்களுக்கெல்லாம் உதவுறேன். நான் ஒரு துறவி அல்ல, ஆன்மாவை அறிந்த ஒரு சாதாரணமான மனுஷன் அப்படின்னு ஜூலியன் சொல்கிறாரு. கிருஷ்ணன் சொல்கிறாரு ஜூலியன்கிட்ட, ஒவ்வொரு தோல்வியும் நமக்கு பாடங்கள் தான். ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒரு அர்த்தம் இருக்குது. தனிப்பட்ட தொழில் முறையிலான அல்லது ஆன்மீக அடிப்படையிலான அனைத்து தோல்விகளும் நம்முடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கு ரொம்பவும் அவசியம் அப்படிங்கிறத இப்போது ஜூலியன் மேண்டில் உணர்ந்ததாக சொல்கிறாரு. கிருஷ்ணன்கிட்ட இப்போ ஜூலியன் மேண்டில் கேட்குறாரு, நான் ஒரு வளமான முழுமையான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன செய்யணும், நான் என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிறது அவர் கேட்கும்போது, அதற்கு உண்டான முயற்சியை நான் செய்கிறேன், வாய்ப்பு இருந்தா அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறாரு. ஞானம் பெற்ற முனிவர்கள் இமயமலையின உயர்ந்த பகுதியில் மறைஞ்சு வாழ்கிறதாக பல பேர் முணுமுணுக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன் கதையா அப்படிங்கிறதையும் கிருஷ்ணன் சொல்கிறாரு. அவர்கள் வாழ்வியல் முறையை சிறப்படைய மேன்மடைய தேவையான வழிமுறைகளை உருவாக்கி வச்சிருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். மனம், உடல், ஆன்மா எல்லாத்தையுமே இணைப்பதற்காக அவர்களுக்கான தத்துவங்களும் நுணுக்கங்களும் காலத்துக்கு அப்பாற்பட்டு இன்றைக்குமே நிற்கிது அப்படிங்கிறத கிருஷ்ணன் சொல்கிறாரு. தற்போது ஜூலியனுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது. இந்த துறவிகள் எங்கு வசிக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது யாருக்கும் தெரியாதுங்கிற பதில் தான் கிருஷ்ணன்கிட்ட இருந்து வருது. நன்றி. வெங்கடேசன்.